விஜய் தாத்தா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. என்னது காவேரி வீட்டுக்கு வரமாட்டாளா? வந்தால் கூட அவங்க அம்மா வரவிட மாட்டாங்கன்னு தாத்தா சொல்கிறாரே, இதெல்லாம் நடக்கவே கூடாது. என்னோட காவேரி நான் மிஸ் பண்ணவே கூடாது, விடக்கூடாது. போயிடலாம், போய் காவேரி நேராகவே பார்த்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு வராரு. வந்து வாசல் அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு காவேரி அப்படி ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. பார்த்துட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. கத்தனோடனே கோவமாக வருது. அங்கேருந்து வராங்க சாரதா. வெளியே வந்து எதுக்காக இங்கே வந்திருக்க? என் பொண்ணை பார்க்க எதுக்காக நீ வந்திருக்க? போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே இல்லை, என் பொண்டாட்டி காவேரி, நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு. நீ கத்தலாம் கூடாது. 1 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்காக தானே என் பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ண. அதான் முடிஞ்சிடுச்சுல்ல, என் பொண்ணை நான் பார்த்துக்குறேன், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது. எந்த காரணத்துக்கு நான் காவேரியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது என்ன, அங்கே உங்கள் வீட்டாண்ட மட்டும் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் வந்து என் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே பயங்கர கோவமாக திட்டுறாங்க. காவேரி வரியா இல்லையா, வெளியே வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. காவேரி உள்ளே நின்று பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. காவேரி, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. நீ வந்து தான் ஆகணும். நீ வருவன் நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா நைட்டெல்லாம், ஆனால் நீ வரவே இல்லை. ஏன் காவேரி இப்படி பண்ணுற? இவங்க எல்லாரையும் நீ பார்க்காத. நீ என் கூட வாழ்ந்திருக்க, என்னை பற்றி உனக்கு தெரியும். நான் வந்துட்டு நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணுறாரு. காவேரியால் எதுவுமே சொல்லவே முடியல. அப்படியே எட்டியாவது பார்க்கலான்னு வராங்க. அதுக்குள்ளே உள்ளே இருக்க எல்லாருமே தடுக்கிறாங்க. இங்கே பாரு, அவனை போய் நீ பார்க்கவே கூடாது. அவனை நீ பார்க்கறது கூட பாவம்தான். அவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது. அக்ரிமெண்ட்டுன்னு போட்டு உன் வாழ்க்கையை அழிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே காவேரியை தடுக்கிறாங்க. காவேரி உள்ளே அழறாங்க. விஜய் வந்து வெளியே அழறாரு. காவேரி வா, காவேரி உன்னை பார்க்கணும், காவேரி உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, உன் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியாது, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது காவேரி, வா வான்னு கத்துறாரு. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இங்கே கத்திட்டு இருக்கக்கூடாது, போங்க இங்கேருந்து, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவமாக